ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வலிய இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 473வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்ல ஒரு குரலாகவும் நல்ல ஒரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. உண்மையிலே எந்த குரல் என்னுடைய வாழ்க்கைக்கு 100% பொருந்தக்கூடிய ஒரு குரலாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதே போன்று எத்தனையோ பேர் இதை கடந்துதான் வந்திருப்பீர்கள். அவ்வாறான குரலாக அமைந்திருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான 3 உரைகளிலே முதலாவதிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தன்னுடைய வலிமை இவ்வளவுதான் என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். எங்களுடைய வலிமை, எங்களுடைய தரம் அறியாமல் நாங்கள் ஒரு செயலை எங்களுடைய ஊக்கத்தாலே தொடங்கி அதை இறுதியிலே எங்களுக்கு முடிக்க தெரியாமல் நாங்கள் அழிந்து போயிருப்போம். இருப்பது எல்லாத்தையும் விட்டிருப்போம். அதைத்தான் இந்த முதலாவது அழகாக சொல்லியிருக்கின்றது. தன்னுடைய வலிமை இவ்வளவுதான் என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் நோக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டுப்போனவர்கள் பலர் உண்டு. அதில் நானும் ஒருவன். உண்மையிலே எங்களுடைய நிலையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களால் எதை முடியுமோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய தகுதிக்கு மீறி எங்களுடைய உழைப்பால், அதாவது எங்களுடைய முயற்சியால் நாங்கள் செய்து விடலாம் என்ற நோக்கத்தோடு தொடங்கி இறுதியிலே நாங்கள் எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாதவர்களாக கெட்டுப்போனவர்களாக இருப்போம் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. தம்முடைய வலியின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டுப்போனவர்கள் பலருண்டு என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்ற குரலுக்காக அவரும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். பார்ப்போமாக இருந்தால், தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தை செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையிலே விட்டு கெட்டவர் பலர் என்பதாக அமைந்திருக்கின்றது. 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய தரத்தை, எங்களுடைய நிலையை, எங்களால் என்ன முடியும், எங்களுடைய வலிமையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வலிமை அறியாமல் நாங்கள் எங்களுடைய ஊக்கத்தால் நாங்கள் இதை செய்து முடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் பல செயல்களை நாங்கள் தொடங்கி பயணித்து கொண்டு போது இடையிலே எங்களால் அதை தொடர முடியாமல் இருப்பதையெல்லாம் இழந்து நாங்கள் கெட்டுப்போனவர்களாக ஒன்றுமில்லாதவர்களாக இருப்போம் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் நோக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது ஒரு செயலை நாங்கள் செய்ய போகின்றோமாக இருந்தால் எங்களுடைய வலி, எங்களுடைய தரத்தை நாங்கள் எதை செய்ய முடியுமோ அவ்வாறான மட்டும்தான் செய்ய முடியும். எங்களால் முடியும், செய்து முடிக்கலாம் என்ற முயற்சியிலே நாங்கள் எங்களுடைய வலிமை அறியாமல் நாங்கள் செய்வோமாக இருந்தால் இறுதியிலே நாங்கள் கெட்டுப்போனவர்களாக, எல்லாம் இழந்தவர்களாக நாங்கள் நிற்க வேண்டி வரும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் சிந்தித்து நல்லவைகளை செய்வோம். எங்களால் முடிந்தவற்றை எங்கள் வலிமை உடையவர்களாக எங்களுடைய வலிமைக்கு ஏற்றவாறு எங்களுடைய செயல்களை தொடங்குவோம். நல்லொரு குரலாகவும் நல்லுரையாகவும் அமைந்திருக்கின்றது. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் நோக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.